கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த வாரம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். ராஜா, இஸ்ரவேலின் ராஜா உனக்கு முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலே கூட நாமே தடையா இருக்கக்கூடாது, நம்முடைய பாவங்கள் தடையா இருக்கக்கூடாது, நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க சில காரியங்கள் நம் வாழ்க்கையிலே தடையாய் குறுக்கே வரக்கூடாது. இதையெல்லாம் நாம் தூக்கி எறியும் போது தடைகளை உடைத்து நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளிலே கூட நாம் துதிக்கும் போது கர்த்தர் தடைகளை தகர்த்தெறிகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 50:14-15 சொல்லப்படுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவரை நோக்கி உன் ஆபத்து காலத்திலே நீ கூப்பிடும் போது அவர் உன்னை விடுவித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் துதிக்கும் போது, நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது 147 சங்கீதம் 12:13-14 சொல்கிறது, எருசலேமே உன் கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குவார். எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினால் தேவனை மகிமைப்படுத்து, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நாம் தேவனை துதிக்கும் போது 2 காரியமாகும். சத்ருடைய வல்லமை முறிக்கப்படும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. எல்லாம் நாம் துதிக்க துதிக்க தேவன் தடைகளை உடைத்தெறிவார், நமக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அது அடைக்கப்பட்டிருந்தது. ஆங்கில பைபிள்ல இட் வாஸ் டைட்லி ஷட். கர்த்தர் மோசி மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை பரமகானானுக்குள் கொண்டு போவதற்கு கர்த்தர் யோசுவாவை அழைக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லி அவனை ஒரு உற்சாகப்படுத்தி ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவரும் புதுக்கல கொண்டாட்டத்தோடு ஊழியத்திற்கு கடந்து வருகிறார். ஊழியத்திற்கு வந்த நாளிலே யோர்தான் பிரவாகித்து வருகிறது. யோர்தானை கடந்தார். அடுத்தது எரிகோ. எரிகோவுக்கு வரும்போது எரிகோவின் ராஜாவுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருக ஒத்த பலன் இருக்கிறது, நமக்கு தான் நம்முடைய பலன் அறியாமல் இருக்கிறோம், ஆனால் பிசாசுக்கு தெரியும் நமக்கு காண்டாமிருகம் ஒத்த பலன் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அந்த எரிகோ ராஜா அந்த கோட்டையின் கதவை தாழ்பால்களை இறுக அடைத்து வைத்திருந்தான். ஒருவனும் உள்ளே போக முடியாது, ஒருவனும் வெளியே வர முடியாது. அடைக்கப்பட்ட வாசலை, தடைகளை அந்த யோசுவா பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே உருவின பட்டயத்தோடு தேவனுடைய தூதனானவன் அவருக்கு முன்பாக நின்று பிரத்யட்சமாய் பேசினார். யோசுவாவே, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான பூமி, தடைகளை பார்க்காதே, தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனாதிபதி உனக்கு முன்பாக இருக்கிறேன், அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதே, அதை திறக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அழகான ஆலோசனை சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை 6 நாள் எரிகோவை சுற்றி வா, 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வரும்போது அந்த எரிகோ கோட்டையானது தகர்ந்து கீழே விழப்படும், நீ கோட்டையை பிடிக்கலாம். அவன் அந்த சூழ்நிலைக்கு அதை உபே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஏன்னா எரிகோ பிரம்மாண்டமான ஒரு கோட்டை, அதோடைய அந்த வால்ஸே பார்த்தா NH ரோடு மாதிரி 4 கார் அட் டைம் போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிதான மதில், இடிக்க முடியாது, புல்டோசரை வச்சு தகர்க்க முடியாது, JCB வச்சு அதை எடுக்க முடியாது, ஏறி குதிக்க முடியாது, அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. ஆனால் 6 நாள் ஒரு முறை சுற்றி 7ஆவது நாள் 7 முறை சுற்றி காலத்தை ஊதும்போது அது கீழே விழும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை implicit obedience, அப்படியே ஒரு கீழ்ப்படுதலிலே அவர் அதை சுற்றி வருகிறார். கர்த்தர் சொல்கிறார், 7ஆவது நாள் 7 முறை சுற்றி அந்த காலத்தை எடுத்து ஊதும்போது அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோசுவா 6:20.
எக்காலங்களை ஊதுகளில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையில் ஆலயம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராய் பட்டணத்தை ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். நீ எத்தனையோ முறை இதை வாசித்திருக்கலாம், சிந்தித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் 7 முறை சுற்றி வந்து 7 நாள் அதை ஆர்ப்பரித்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. It was fallen flat. அவர்கள் ஏறி அந்த பட்டணத்தை பிடித்தார்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட எரிகோவை உன் வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, whatever might be the fort of Jericho you're facing today, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். அது மலட்டு கர்ப்பமா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய உதவி தடைப்பட்டு இருக்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். நீ இதே மாதிரி 7 நாள் தேவ சமூகத்திலே கடந்து போய் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்தி அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ வீழ்த்தப்படுவதை உன் கண் காணும். உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட வாசல் உனக்கு திறக்கப்படும். ஏனென்றால் அந்த சத்தத்தை கேட்டு அந்த எரிகோ விழவில்லை. சத்தத்து சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தேவனை அசைத்தது. தேவனுடைய கரத்தை அந்த அடைக்கப்பட்ட வாசலுக்கு நேராய் நீட்டின போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. இந்த காலவெளியிலும் நீ 7 நாள் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனை ஆராதித்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய எல்லா தடைகளை உடைத்து ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல உபவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. ஆண்டவர் அந்த தடைகளை உடைப்பார். இன்றைக்கு கர்த்தரனோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? தடைகளை உடைக்கப்பட வேண்டுமானால் எரிகோ வீழ்த்தப்பட்டது போல் உன் வாழ்க்கையிலுடைய எரிகோ அடைக்கப்பட்ட வாசல்கள் தடைகள் உடைய வேண்டுமானால் தேவ சமூகத்திலே உன்னை தாழ்த்தி துதி உபவாசத்தோடு துதிக்க ஆரம்பி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆபத்து காலத்திலே ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்தி நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னை விடுவிப்பார் என்று சொன்னீரே. யோசுவா அடைக்கப்பட்ட வாசலை பார்க்கும்போது உருவின பட்டயத்தோடு தேவனுடைய சேனாதிபதி 6 நாள் ஒரு முறை சுற்றி வா, 7வது நாள் 7 முறை சுற்றி வரும்போது அந்த அலங்கம் இடிந்து விழும் என்று சொன்னானே அப்பா. அப்படியாய் அதை கீழ்ப்படிந்து செய்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது. இதை கேட்டுக் கொடுக்க தேவ ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட எரிகோ தங்கள் வாழ்க்கையிலே தடையாய் இருக்கிறதோ, இந்த மாதம் ஆண்டவரை அப்படியாகவே 7 நாள் தேவனுடைய சமூகத்திலே வந்து துதிக்கும் போது ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தாவே அலங்கங்களை வீழ்த்தக்கூடிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து போய் கர்த்தாவே எல்லா தடைகளை உடைத்து எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கார். ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day. Amen.